friends, welcome to Abhi Classes YouTube channel. So in this video we are going to see about CA Foundation Paper 2 Law Lab Chapter 1 Indian Contract Act உடைய second video தான் பார்க்க போறோம். First video introduction எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். Definition of contract, what is agreement, அப்புறம் வந்து what are the essentials of contract, difference between contract and agreement இதெல்லாம் நம்ம பார்த்தோம். First videoல essentials of contractல பேசிக்கா என்னென்ன essentials ன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல as per section 10 ல என்னென்ன essential elements of contract அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். So let's move on to the video. Essential elements of a valid contract as per section 10 ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, first there should be an offer and acceptance இருக்கணும், or there should be an agreement னு சொல்றாங்க. அப்படினா என்னன்னா, ஒருத்தர் ஆஃபர் பண்ணனும், இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணா அப்பதான் வந்து அது கான்ட்ராக்ட் னு சொல்ல முடியும். சேம் பர்சனே ஆஃபர் பண்ணி அவரே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் ஆஃபர் பண்ணா வேற ஒரு பர்சனே அதை அக்செப்ட் பண்ணா it will be a contract. There should be an offer and acceptance, or இல்லனா there should be an agreement between two persons. அப்பதான் வந்து it can become a contract னு சொல்றாங்க. So agreement என்னன்னு பார்த்தோம். Every promise and every set of promises forming the consideration for each other is called as agreement னு பார்த்தோமா. சூப்பர். An agreement is an outcome of an offer and acceptance. agreement னா ஒரு ஆஃபர் ஒரு அக்செப்டன்ஸ் நடந்தாதான் அது ஒரு agreement னு சொல்லுவோம். so அதனால என்ன சொல்றாங்கன்னா, offer and acceptance இருக்கணும், அப்படினா there should be an agreement னு சொல்றாங்க. இதுதான் first element of as per section 10. next வந்து free consent. free consent னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஃப்ரீ கன்சென்ட்ற மீனிங் வந்து உங்களுக்கு கிளியராக டிஃபைனாக இருக்காது. பட் இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஆஃபர் பண்ணுறாரு, இன்னொரு பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து ஏ வந்து ஆஃபர் பண்ணுறாரு, நான் வந்து ஒரு ரெட் கலர் கார் வந்து உங்களுக்கு நான் வந்து 2 lakhsக்கு தரேன். பி வந்து அது 2 lakhsக்கு ரெட் கலர் கார் தானே, இது எனக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே இந்த ரெட் கலர் காருக்கு ஃப்ரீ கன்சென்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இதனால இட் வில் பி a கான்ட்ராக்ட். பட் ஏ வந்து ரெட் கலர் கார் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பட் பி வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கார் வந்து கிடைக்க போகுதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. தெரியாமல் அவர் ஏதோ நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ரெட் கலர் கார் தான் கொடுக்க போறாரு. பட் பி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் கார் தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ கன்சென்ட் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே வேற வேற இன்டென்ஷனோட கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ஆக முடியாது. இதுதான் வந்து there should be a free consent ன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சேமான ஒரு இதுக்கு ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 or more persons are said to be the free consent when they agree upon same thing at same sense. ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணுறது திங் வந்து சேம் திங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் சேம் சென்ஸாக இருக்கணும். இப்போ கார் தான் வாங்க போகிறேன், அது வந்து என்ன கலர் கார் அது எல்லாமே கிளியராக டிஃபைன் பண்ணி சேம் திங் அட் சேம் சென்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃப்ரீ கன்சென்ட். ஸோ த கன்சென்ட் மஸ்ட் பி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் should not be created out of coercion, undue influence, fraud, misrepresentation or mistake. இப்போ ஃப்ரீ கன்சென்ட் வந்து ஏ வந்து பிக்கு வந்து ஆஃபர் பண்ணி பி வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து நார்மலாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கோஷன் மூலமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கோஷன் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஏ வந்து பி கிட்ட போய் அவர் தலையில் வந்து கன் வச்சுட்டு, நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணியே ஆகணும், என்கிட்ட கார் நீங்கள் 2 lakhsக்கு வாங்கியே ஆகணும், இது உங்களுக்கு பிடிக்கலைன்றதுல எனக்கு கவலை இல்லை, நீங்கள் வாங்கியே ஆகணும்னு ஒரு கன் ஷாட்டில் வச்சு கேட்குறாரு. அது கோயஷன், மிரட்டி கேட்குறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் வந்து கோயஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, ஒரு டாமினன்ட் பர்சன் அவர் கீழே இருக்கிற பர்சனுக்கு ஒரு பவர் எடுத்து அவர் வந்து ரொம்ப மிஸ்பிஹேவாக பண்ணுறது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏபி இருக்காங்க, ஏ தான் வந்து டாமினன்ட் பர்சன், அவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் பவர் இருக்குது. அவர் வந்து அவர் கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இவருக்கு இருக்கிற பவர் வச்சு அவங்கள ஏதாவது வந்து இது நீங்கள் பண்ணணும், அது நீங்கள் பண்ணணுன்ட்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண அதுதான் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினன்ட்டில் இருக்கிற பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்கிற பர்சன்ஸை வந்து அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ராட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ராட்னா என்ன, மற்ற பர்சனை வந்து ஏதாவது ஏமாற்றணும்னு பண்ணுறது தான் ஃப்ராட். மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது தான் மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏ வந்து பி கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் பிஏ வந்து ஏதோ சொல்லி பிஏ வந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து இன்கர் பண்ண வைக்கிறாங்க. ஏக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியாமலே ஏதோ இன்னோசென்ட்டாக வந்து பி கிட்ட இது இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும், ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை அவர்கிட்ட வாங்கலாம், ஸோ அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். அது வந்து அவருக்கே தெரியாமல் இன்னோசென்ட்டாக அவர் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக் தான் மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீ கன்சென்ட் பார்க்கலாமா. ஏ
who owns 2 cars is selling a red car to B. A வந்து red car and black car வச்சிருக்காரு. ஆனா A வந்து B க்கு என்ன கார் சேல் பண்றேன்னு சொல்லிருக்காரு, ரெட் கார் தான் சேல் பண்ண போறேன்னு சொல்லிருக்காரு. பட் B thinks that he is going to purchase the black car. B வந்து A வந்து black car தான் கொடுக்க போறாருன்னு B நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி A என்ன கார் கொடுக்குறாரு, ரெட் கார் கொடுக்குறாரு. ஸோ A வந்து ரெட் கார் தான் கொடுக்குறாரு. பட் B என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவருக்கு black car தான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃப்ரீ கன்சென்ட் இல்லை, ரெண்டு பேருமே வேற வேற திங்ஸ் ஒரு இதுவாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால இட் வில் நாட் பிகம் அ கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 12. A threatened to shoot B if B does not lend him 2000 and B agree to it. A வந்து கன் ஷாட் வச்சு நீ வந்து எனக்கு 2000 rupees கொடுக்கலன்னா நான் வந்து உன்னை சுட்டுருவேன் அப்படி சொல்கிறது வந்து இட் இஸ் டியூ டு கோஷன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதனால ஃப்ரீ கன்சென்ட் நீங்கள் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்டில் வந்து என்டர் பண்ணுறதுனால இட் வில் நாட் பிகம் அ கான்ட்ராக்ட். இட் இஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி டு பார்ட்டிஸ், யார் யாரெல்லாம் கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியும், கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் தேவை அதெல்லாம் பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி அ மேஜராக இருக்கணும். 18 years above இருந்தால் தான் அந்த பர்சன்ஸ்னால கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ரெண்டுமே வந்து 18 years மேலே இருந்தாலும் கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். மைனர் பர்சன்ஸ் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. அண்ட் இட் ஷுட் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட்னா இட் ஷுட் நாட் பி மேட், இடியட், லுனாட்டிக் ஆர் ட்ரங்கன் பர்சன்ஸ். அவங்களாம் வந்து கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியாது. யார் யாருன்னா லுனாட்டிக் ஆர் மேட் பர்சன்ஸ்னால் என்ன, ஒரு சென்ஸ் இல்லாமல் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி சேலஞ்சு பீப்புள் அவங்களாம் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. லுனாட்டிக் ஆர் இடியட் ஆர் அண்ட் ட்ரங்கன் பர்சன் ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் இன்டாக்சிகேஷனில் இருக்காங்கன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாம் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கான்ட்ராக்ட் வந்து வெறும் சவுண்ட் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் தே கேன் என்டர். அண்ட் பர்சன் ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட் பை லா ஃப்ரம் என்ட்ரிங் இன்டு கான்ட்ராக்ட். லா வந்து நீங்கள் கான்ட்ராக்டே பண்ணக்கூடாதுன்னு டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்காம இருந்தால் அந்த பர்சன் வந்து கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியும். அவங்க தான் ஃப்ராட் பண்ணி ஆர் எனி ஃபாரின் சாவரன்ஸா கன்விக்ஸா ஒரு ஏலியன் எனிமீஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆக முடியாது. பிகாஸ் லா வந்து அவங்களெல்லாம் கான்ட்ராக்டில் என்டர் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ லா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது. அந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து தே கேன் என்டர்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் டு கான்ட்ராக்ட். ஸோ யார் யாரெல்லாம் மேஜராக இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இருக்கணும், அண்ட் லா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் இருக்கணும், அந்த பர்சன்ஸ் எல்லாம் தே கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. Next is consideration. Consideration is referred to as quid pro quo, that is something in return. இப்போ வந்து A வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறதுனா B வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதாவது கன்சிடரேஷன் திருப்பி கொடுத்தா தான் அது வந்து ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும். கன்சிடரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். ஏன்னா இப்போ A வந்து ஒரு பென் வந்து Bக்கு கொடுக்குறாருன்னா B வந்து 10 rupees ஏக்கு பே பண்ணாதான் A வந்து பெண்ணை கொடுப்பாரு. சும்மா வந்து A வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் மாதிரி கொடுக்க மாட்டார். ஸோ A வந்து Bக்கு வந்து பென் கொடுக்குறாருன்னா B வந்து கம்பல்சரி அந்த 10 rupees பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த கன்சிடரேஷன் சம்திங் இன் ரிட்டர்ன் கொடுக்குறாருல, ஏக்கிட்டேருந்து வாங்குற பெண்ணுக்கு சம்திங் இன் ரிட்டர்ன் வந்து B கொடுக்குறாருல, ஸோ இதுதான் வந்து கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். எக்ஸாம்பிள், A agrees to sell his books to B for 100 rupees. A வந்து Bக்கு வந்து 100 rupeesக்கு புக், நீ 100 rupees கொடுத்தா நான் இந்த புக் ஒன்று கொடுப்பேன். A வந்து அக்ரி பண்ணுறாரு. B promises to pay 100 rupees in consideration for A promise to sell his book. ஸோ Bயும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, நான் 100 rupees கொடுக்குறேன், நீ எனக்கு அந்த புக்கு கொடுன்னு Bயும் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ A promise to sell his books is the consideration for B's promise to pay the 100 rupees. A வந்து என்ன கன்சிடரேஷன் சொல்கிறாரு, நீ 100 rupees கொடுத்தா நான் வந்து புக் கொடுப்பேன்றாங்க. B என்ன சொல்கிறாங்க, நீ புக் கொடுத்தீங்கன்னா நான் 100 rupees. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் கன்சிடரேஷன் இருக்குது. ஸோ இட் வில் பி a கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ கான்ட்ராக்ட் வந்து என்டர் பண்ணுறதுக்கு அது கன்சிடரேஷன் வந்து லாஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கன்சிடரேஷன் அண்ட் அப்ஜெக்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட் நம்ம என்டர் பண்ணுறோம்னா அது வந்து லீகலாக லாஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கான்ட்ராக்டில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 23 states that the consideration or objective is not lawful if it is prohibited by law. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க, அது வந்து ப்ரொஹிபிட்டட் பை லானா அது வந்து நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது, அது வந்து கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. ஸோ லா வந்து அக்செப்ட் பண்ணணும், இது வந்து அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணணும், லா வந்து ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து கான்ட்ராக்டாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. எனி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் யாராவது பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ஜூர் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட், ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா, அதனால வந்து இட் கேனாட் பி அ கான்ட்ராக்ட். ஸோ லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் எனி ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி, பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்ட் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து இட் இஸ் நாட் அ லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடரேஷன் மஸ்ட் பி லாஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து A agrees to sell
is housed to be against 100 kgs of cocaine drugs னு சொல்றாங்க. Such agreement is illegal because in the drugs dealing இதெல்லாம் வந்து against the lawல, ஸோ அதனால lawful consideration இங்கே இல்லாததுனால it cannot be a contract னு சொல்றாங்க. இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸும் தரோ பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நீங்கள் நல்லா தரோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமில் டேரெக்டாக தான் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் not expressly declared to be void. ஒரு agreement void இருந்ததுன்னா it cannot become a contract. So agreement must be enforceable by law. அதுதான் வந்து it can become a contract னு சொல்கிறாங்க. So any agreement entered must not be which the law declares to be void or illegal. law வந்து இந்த agreement வந்து இல்லீகலாக இருக்குது, void இருக்குன்னா அது வந்து கான்ட்ராக்டாக மாற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ void agreementனா என்ன? எனி agreement without legal effects தான். legal which is enforceable by law இல்லைன்னா அதுதான் வந்து void agreementனு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனி threat to commit murder, இந்த மாதிரி மர்டர் பண்ணுறதுக்காக என்டர் பண்ணுற அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து which is against the law, அதனால வந்து it cannot be a contract. இன்னும் certain example வந்து restraints against trade, marriage, legal proceedingsும் கொடுத்துருக்காங்க. So these are the essentials of valid contract as per section 10. So essentials எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ types of contract டாபிக்கு போகிறோம். Next, type of contractsல வந்து based on validity, based on formation and based on performance in 3 types பிரிச்சிருக்காங்க. So based on validityல valid contract, void contract, voidable contract, illegal agreement and unenforceable contract னு 5 types பிரிச்சிருக்காங்க. based on formation, contract form அதில், ஸோ அந்த பேசிஸில் என்னென்ன பிரிச்சிருக்காங்கன்னா express contract, implied contract, quasi contract and e-com contract னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து based on formationல 4 பிரிச்சிருக்காங்க. and based on performanceல 2 types, executed contract, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டில் யூனிலேட்ரல், பைலேட்ரல், இப்போ வந்து இட் சவுண்ட்ஸ் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் இங்கே செப்பரேட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ கான்ட்ராக்ட் என்ன பேசிஸில் பிரிச்சிருக்காங்க? பேஸ்ட் ஆன் வேலிடிட்டி, பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் வேலிடிட்டி பார்க்க போகிறோம். Based on validity, first is valid contract. Valid contract is nothing but any agreement which is binding and enforceable by law is called as a valid contract. இப்போ வந்து agreement ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாரு, ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் enforceable by law. இது வந்து லாக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா it will be a valid contractனு சொல்லுவாங்க. It contains all the essential elements of a valid contract. So valid contractனா இப்போ நம்ம மேலே பார்த்தாலும் essential elements எல்லாமே இருக்கிறது தான் valid contract. அதுக்குள்ளே எல்லா essentialsமே உள்ளே வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ agreement which is enforceable by law is called as a valid contractனு சொல்கிறாங்க. A ask B if he wants to buy his bike for 10,000. A வந்து B கிட்ட கேட்குறாரு, என்னோட பைக் வந்து 10,000 rupees கொடுத்து நீங்கள் வாங்க ரெடியா? B வந்து agrees to buy. ஸோ வந்து ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. at the same time it is enforceable by law. ஸோ அதனால it is a valid contractனு சொல்கிறாங்க. next is void contract. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து enforceable by lawனா valid contract பார்த்தோம். if it is not enforceable by lawனா it is a void contract. simple logic தான். பட் void contract வந்து it is not enforceable by lawனா void contractனு பார்த்தோம். பட் எல்லா void contractum illegal contractனா கிடையாது. எல்லா illegal contractum void தான். பட் எல்லா void contractum illegalaக ஆகிடாது. பிகாஸ் enforceable by law மட்டும்தான் இல்லை, அதனால வந்து இது இல்லீகலாக மாறிடாது. ஸோ அதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? மிஸ்டர் எக்ஸ் அக்ரீஸ் டு ரைட் அ புக் வித் அ பப்ளிஷர். மிஸ்டர் எக்ஸ் வந்து நான் ஒரு புக் எழுதி உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் தான். பட் ஃபியூ டேஸில் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து புக் எழுதி கொடுக்குறேன்னு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார். ஸோ எக்ஸ் டைஸ் இன் ஆக்சிடென்ட். ஸோ சடனாக வந்து இது யாருமே எக்ஸப்ட் பண்ணல. ஸோ வந்து பாசிபிலிட்டி இல்லைல்ல, இப்போ வந்து அவரால் வந்து இந்த புக்கை எழுத முடியாது. ஸோ தேர் இஸ் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து நம்ம இல்லீகல்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ வாய்டு கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, எவ்ரி வாய்ட் அக்ரிமெண்ட் ஆர் வாய்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் இல்லீகல், பட் எவ்ரி இல்லீகல் கான்ட்ராக்ட் இஸ் அ வாய்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதனால ஞாபகம் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீனில் கூட இந்த பாயிண்ட் வரும். ஸோ அ கான்ட்ராக்ட் விச் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா தான் வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் வந்து டைஸ் இன் அன் ஆக்சிடென்ட். ஸோ வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்ததுனால அது வந்து பாசிபிள் இல்லை, புக்கை வந்து எழுதவே முடியாது. எக்ஸ் தான் எழுத முடியும். ஸோ அது வந்து அவர் இறந்துட்டதுனால புக்கு எழுதவே முடியாது. இம்பாசிபிள்னால இட் இஸ் அ வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். A contracts with B, the owner of a factory, for supply of 10 tons of sugar. But before the supply is affected, fire caught in the factory and everything was destroyed. So in the contract வந்து void ஆயிடுச்சு.
ஸோ இவங்க வந்து A and B வந்து கான்ட்ராக்டில் சப்ளை ஆஃப் 10 kgs ஆஃப் சுகருக்கு கான்ட்ராக்ட் வந்து லீகல் தான், இட் இஸ் என்ஃபோர்சபிள் பை லா தான். பட் வந்து இம்பாசிபிலிட்டி வந்துருச்சு, ஃபயர் வந்து காட் ஆனதுனால இப்போ வந்து சப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுல, ஸோ இட் இஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் voidable contract. Any agreement which is enforceable by law at the option of one or more parties but not at the option of the other is called as a voidable contract. ஸோ ஒரு பார்ட்டி வந்து நினச்சிட்டு இருப்பாரு நான் வந்து லா படி தான் நான் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறேன், பட் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் வந்து அது வந்து தெரியும் இது வந்து லா படியில் இல்லீகலாக நடக்குதுன்றது ஆப்போசிட் பார்ட்டி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து voidable contract என்னென்ன ரீசன்ஸ்னால இன்கர் ஆகுதுன்னா இட் இஸ் டியூ டு coercion, undue influence, fraud, misrepresentation இதெல்லாம் பண்ணி வந்து ஒரு பர்சனை கான்ட்ராக்ட்ல நம்ம என்டர் பண்ணுறது தான் வந்து voidable contractனு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், இது வந்து ஃப்ரீ கன்சென்ட் இல்லைன்னா இட் வில் பிகம் அ voidable contract. ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டி வந்து இட் இஸ் enforceable by law, the agreement which is enforceable by law at the option of one party. ஒரு பார்ட்டி வந்து enforceable தான் நினச்சிட்டு பண்ணுவாங்க, பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் at the option of the other parties. அதர் பார்ட்டிஸ்க்கு வந்து அது வந்து லா படி இல்லைன்றது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து voidable contracts. It is due to coercion, undue influence, fraud and misrepresentation சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? X promises to sell a scooter to B for 1 lakh. X வந்து 1 lakhக்கு என்னோட ஸ்கூட்டர் நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் the consent of X has been procured by Y at the gunshot. Y வந்து 1 lakhக்கு நீ உங்களோட ஸ்கூட்டர் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு கன்ஷாட் வச்சு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிருக்காங்க. ஸோ இட் இஸ் டியூ டு coercion. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரீசன்னால வந்து இந்த கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கறனால இட் இஸ் அ voidable contractனு சொல்கிறாங்க. ஸோ வேலிட் கான்ட்ராக்ட், void கான்ட்ராக்ட், voidable கான்ட்ராக்டுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த void கான்ட்ராக்ட் அண்ட் voidable கான்ட்ராக்ட்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் meaning of void contract and meaning of voidable contract. A contract which is not enforceable by law தான் வந்து void contract னு பார்த்தல. ஸோ அதுதான் மீனிங். voidable contract an agreement which is enforceable at the option of one but not at the option of other. ஒருத்தருக்கு வந்து அது வந்து enforceable-ஆ இருக்கும், ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து enforceable-ஆ இருக்காது. அதுதான் வந்து voidable contract, an agreement which is enforceable by law at the option of one but not at the option of the other party அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து voidable contract ஆன மீனிங். நெக்ஸ்ட் enforceability. void contractனால it is not enforceable by law, அதுதான் வந்து நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்தோம். இப்போ voidable contractனா என்ன? இட் இஸ் enforceable at the option of one party but not at the option of the other party. இதுதான் வந்து enforceable for the voidable contractகான பாயிண்ட். என்னன்னா voidable contract வந்து enforceable by law at the option of one party. ஒரு பார்ட்டிக்கு வந்து இது enforceable by lawன்னு நினைப்பாங்க, but not at the option of the other partyன்னு சொல்கிறாங்க. And what is the cause? What is the cause for void contract? Na a contract becomes void due to the change in circumstancesல நடக்கிற சேஞ்சஸ்னால தான் இது வந்து void contract ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி டெத் ஆகுறது ஆர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இது மாதிரி சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வரது தான் void contractனு சொல்கிறாங்க. இட் இஸ் த காஸ்ன்னு சொல்கிறாங்க. For voidable contract, a contract becomes a voidable contract if the consent of the party was not free. When the consent is not free, it will become a voidable contractனு சொல்கிறாங்க. Next is performance of contract. A void contract cannot be performed. ஒரு கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அதுதான் வந்து void contract ஆகும். பட் voidable contractல if the aggrieved party does not within reasonable time, the exercise is right to be void the contract. Any party can sue the other for claiming the performance of the contract சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பாசிபிலிட்டி இப்போ வந்து ஏ வந்து பி வந்து கன்ஷாட் மூலயமா வந்து கான்ட்ராக்டில் என்டர் பண்ணணும்னு சொல்கிறாரு. பி இஸ் த அக்ரீவ் பார்ட்டி. இஃப் ஹி டஸ் நாட் வித்தின் த ரீசனபிள் டைம் எக்ஸசைஸ் இஸ் ரைட் டு அவாய்ட் த கான்ட்ராக்ட். அவர் வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் அவாய்ட் பண்ணலைன்னா அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் இது பெர்ஃபார்மன்ஸ் ஆகணுமா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஆகக்கூடாதுன்றது அவர் தான் இது பண்ணணும் வித்தின் த ரீசனபிள் டைம்னு சொல்கிறாங்க. ரைட்ஸ். void contract does not grant any rights to the party. void contracts எந்த ரைட்ஸும் இல்லை, பட் a party whose consent was not free has the right to rescind the contract within the reasonable time. இப்போ வந்து ஏ வந்து பியை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கால, ஸோ பி வந்து has the right to rescind the contract. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண ரைட் வந்து பிக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. within the reasonable டைமுக்குள்ளே பண்ணால் மட்டும் தான் இது வந்து கேன்சல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இஃப் so rescinded it becomes a void contract. If it is not rescinded, it becomes a void contract. ஸோ இப்போ வந்து இந்த அக்ரீவ்டு பார்ட்டி இருக்கார்ல, அஃபெக்ட் ஆன பார்ட்டி பி இருக்காங்களா, அவங்க தான் இது வந்து void கான்ட்ராக்டாக மாற்றணுமா இல்லை வேலிட் கான்ட்ராக்டாக மாற்றணுமான்றது அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா வேலிட் ஆகிடும், அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா இது வந்து void கான்ட்ராக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் void கான்ட்ராக்ட் அண்ட் voidable கான்ட்ராக்ட். மீனிங் பார்த்தோம், என்ஃபோர்சபிலிட்டி பார்த்தோம், காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப் இஸ் இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ்.
இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ்னா எனி அக்ரிமெண்ட் விச் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை லா வந்து இது பண்ணவே கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆர் அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்கர் பண்ணிங்கன்னா அது வந்து இல்லீகல் கான்ட்ராக்டாக மாறிடும். நான் ஏற்கனவே சொன்னல, ஆல் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்ட் கான்ட்ராக்ட், பட் ஆல் வாய்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் நாட் இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம பார்த்தாலும் அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து எனி கான்ட்ராக்ட் விச் இஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி அதெல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் இட் இஸ் அ இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாய்ட் அக்ரிமெண்ட் அண்ட் இல்லீகல் அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆல் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் இல்லீகல் பட் ஆல் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்டுன்னு சொன்னால அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நேச்சர், void agreement is not forbidden by law but illegal agreements are forbidden by law னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னா void agreements வந்து சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ்னால தான் வந்து அது வாய்டாக வருது. பட் இல்லீகல் அக்ரிமெண்ட் வந்து லாக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட். லா வந்து ப்ரொஹிபிட் பண்ண கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம இன்கர் பண்ணுறது தான் வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட் பார்த்தோம்ல. ஸோ இட் இஸ் நாட் ஃபர்பிடன் பை லா வந்து வாய்ட் அக்ரிமெண்ட், இட்ஸ் ஃபர்பிடன் பை லா வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட், இப்போ வாய்ட் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, parties are not liable for any punishment because இந்த சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்னால தான் இந்த வாய்ட் அக்ரிமெண்ட் வரதுனால எந்த பனிஷ்மெண்ட்ஸும் வாய்ட் அக்ரிமெண்ட்டுக்கு கிடையாது. பட் இல்லீகல் அக்ரிமெண்ட் வந்து வாலண்டரியாக தெரிஞ்சுட்டே நம்ம தப்பு பண்ணுறதுனால பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பார்ட்டிஸ்க்கு. கொலேட்ரல் அக்ரிமெண்ட், it is not necessary that agreements collateral to the void agreement may be void, it may be valid also. இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மற்ற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வேலிடாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஃபயர்னால ஏ வந்து பி கிட்ட வந்து சுகர் வந்து சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து ஃபயர் இன்கர் ஆனதுனால, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஏஆல வந்து பிக்கு வந்து சப்ளை பண்ண முடியல. இது வந்து வாய்டு கான்ட்ராக்ட். இதுக்கு சுற்றி இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் வந்து இதனால வந்து வாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து வேலிடாக இருக்கலாம். சுகர் மட்டும்தான் ஸ்பாயிலாக இருக்குது, சால்ட் வந்து சேஃபாக இருக்குது, அது வந்து சப்ளை பண்ணுறது மற்ற கொலேட்ரல்னா அதுக்கு கூட இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து வாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூட இருக்கிற கொலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து வேலிடாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் கூட இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே இல்லீகல் தான் சொல்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட்ஸ் கொலேட்ரல் டு ஆல் த இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் வாய்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னா வேறு கான்ட்ராக்ட் இஸ் குட் இன் சப்ஸ்டன்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ்னால இது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் ஆகுது. அப்படின்னு என்னன்னா, இப்போ வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அது வந்து லாஃபுல்லாக தான் இருக்குது, பட் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ்னா ஆப்டன்ஸ் அண்ட் ரைட்டிங் அது வந்து சர்டன் திங்ஸ் எழுதாததுனால இது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் ஆகுது. அண்ட் பேட் பை லிமிடேஷன் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து இந்த ரீசன்ஸ்னால வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து அன்என்ஃபோர்ஸபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏ ப்ராட் குட்ஸ் ஃப்ரம் பி இன் 2015 வாங்கியிருக்காரு. பட் அப்போ வந்து அவர் பேமெண்ட் பண்ணவே இல்லை. டில் 2019 வரைக்கும் ஏ வந்து வாங்கின குட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணவே இல்லை. பட் பியை வந்து 2019 வரைக்கும் எதுவுமே கேட்காம 2019 வந்து ஏவை வந்து பேமெண்ட் பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஏ வந்து பேமெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ பேசிக்காக நீங்கள் இது படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் ஏ பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதை படித்த பிறகு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும், ஏ வந்து பேமெண்ட் வந்து பிக்கு பண்ண தேவையில்லை. ஏன்னா 4 years வரைக்கும் பி என்ன பண்ணார் வந்து கேட்டிருக்கணும். அந்த 4 years வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா இருந்துட்டு இப்போ வந்து கேட்டிங்கன்னா விச் இஸ் பேட் பை லிமிடேஷன் ஆக்ட். 3 yearsக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பேமெண்ட்டை வந்து கேட்டு வர முடியாது அப்படின்ற ஒரு லிமிடேஷன் ஆக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனி கான்ட்ராக்ட் விச் இஸ் பேட் பை லிமிடேஷன் ஆக்ட் அது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. அ குட் டெப் பிகம்ஸ் இது வந்து குட் டெப் தான். ஏ வந்து பிக்கு வந்து பேமெண்ட் பண்ணலை, அது வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே 3 yearsக்குள்ளேயே அவர் வந்து வாங்கியிருக்கலாம். பட் 4 years வரைக்கும் சைலண்டாக இருந்துட்டு 4th yearல வந்து அவர் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல. ஸோ இட் இஸ் கிராஸ் 3 years கிராஸ் பண்ணதுனால இட் இஸ் பேட் பை லிமிடேஷன் ஆக்ட். ஸோ அதனால இட் பிகம்ஸ் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் வந்து வேலிடிட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்ட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் இ கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எப்போ எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லணும்னா அது வந்து நம்ம வெளிப்படையாக சொல்கிறது, இதர் த்ரூ ரைட்டிங் ஆர் வேர்ட்ஸ் மூலிமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்டை நாங்கள் இன்கர் பண்ணுறோம்னு சொல்கிறதா வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் வந்து A tells B on telephone that he offers to sell his house for 2 lakhs. ஃபோன் மூலிமா வேர்ட்ஸ் மூலிமா சொல்கிறாரு. ஏ வந்து பிக்கு வந்து ஆஃபர் பண்ண போகிறாரு, 2 lakhsக்கு இவரோட வீடை கொடுக்குறேன்னு ஆஃபர் பண்ணுறாரு. பி ஆல்சோ ரிப்ளைஸ் தட் he accepts to A's ஆஃபர்னு வேர்ட்ஸ் மூலிமா எக்ஸ்பிரஸாக சொல்கிறாங்களா. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எதர் இன் வேர்ட்ஸ் ஆர் இன் ரைட்டிங்காக எக்ஸ்பிரஸாக நம்ம சொல்கிறதா வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட். இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட்னா ஆக்ஷன்ஸ் மூலயமா அக்செப்ட் பண்ணுறது ஆர் இட் கம்ஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் பை இம்ப்ளிகேஷன்ஸ். அப்படின்னு என்னென்னா மோஸ்ட் ஆஃபன் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படிமா பை ஆக்ஷன்ஸாக வரும் ஆர் கண்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் மூலயமா வரும். இது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும்.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். A drinks a coffee in restaurant. இப்போ A வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஃபி குடிக்கிறாரு. இட் இஸ் இம்ப்ளிகேஷன் தட் அவர் வந்து பே பண்ணணுன்ற ஒரு இம்ப்ளிகேஷன் அங்கே இருக்குல்ல. ஏன்னா இவர் காஃபி குடிச்சா பே பண்ணிட்டு தான் வரணும். ஸோ தேர் இஸ் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் தட் he should pay the price for the coffee. இதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இம்ப்ளிஃபிகேஷன் சொல்கிறாங்க, அதாவது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து இப்போ டீ குடிச்சா காஃபி குடிச்சா அங்கே பே பண்ணணுன்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தான் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து டேரெக்டாக அவங்க இப்போ டீ குடிக்க போகிறான்னு எழுதிலாம் கொடுக்க மாட்டார். இது வந்து டீ போய் குடித்தாலே பே பண்ணுறது ஒரு இம்ப்ளிஃபிகேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியல. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வேறு கூலிங் இன் யூனிஃபார்ம் பிக்ஸ் அப் த லக்கேஜ். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய லக்கேஜ் வச்சு நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கினா பர்சன்ஸ் அவங்களே வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் நமக்கு வேண்டிய லொக்கேஷனில் ஆட்டோ ஓர் மெயின் ரோட்ஸ் ஒரு அந்த மாதிரி பிளேசஸில் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை சார்ஜ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அவங்க தான் கூலின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு கூலி இன் யூனிஃபார்ம் பிக்ஸ் அப் த லக்கேஜ் ஆஃப் ஏ அண்ட் இட் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் வித்தவுட் பீங் ஏ கிட்ட கேட்காமலே கூலி வந்து நிறைய லக்கேஜ் இருக்குது, இவங்க கண்டிப்பாக யாரோ கூலி தான் கேட்பாங்க அப்படின்ட்டு ஏயோடைய லக்கேஜை வந்து இந்த கூலி வந்து எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் தட் கூலி வந்து இந்த லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுனால ஏ வந்து ஒரு இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்குள்ளே போகிறாரு. என்ன அவருக்கும் நம்ம பே பண்ணணும்ல. ஸோ நம்ம லக்கேஜஸ் எடுத்துகிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுனால ஏ வந்து அவருக்கு பே பண்ணணும்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் மூலிமா வர்றது வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து சைலண்ட்டாகவும் இருக்குது. இது இந்த இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்லேயே tacit கான்ட்ராக்ட்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுதான் வந்து இட் இஸ் நத்திங் பட் tacit மீன்ஸ் சைலண்ட். ஸோ வேர்ட்ஸ் மூலயமா ரைட்டிங் மூலயமா ஆக்ஷன்ஸ் மூலயமா காட்டாமல் tacit கான்ட்ராக்ட்னா சைலண்டாக ஒரு கான்ட்ராக்டை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றது தான். அதுதான் வந்து tacit கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்ஷன் சேல்லாம் நமக்கு தெரியும்ல. ஸோ வந்து அந்த ஹேமரை 3 times அடித்தவங்க யார் லாஸ்ட்டாக வந்து பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுப்பாங்களோ ஆக்ஷன் சேலில். எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இது வந்து ஆக்ஷன் சேலில் இப்போ வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 500 போகுது, 550 போகுது, 600 போகுது. ஸோ அந்த ஹேமரை 3rd time அடிக்கிறப்போ யார் லாஸ்ட்டாக வந்து 600 rupeesக்கு வந்து பிட் பண்ணியிருக்காங்கன்னா 3 times இந்த ஹேமர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த 600 rupeesக்கு லாஸ்ட்டாக யார் பிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து ரைட்டிங்லையும் சொல்லலை, வேர்ட்ஸ் மூலியமாக சொல்ல, ஆக்ஷன் மூலியமாகவும் சொல்ல. அந்த ஹேமரை 3 times அடித்தோடனே அவர் வந்து கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டார்ல. அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான கான்ட்ராக்டில் ஒரு என்டர் ஆன மாதிரி ஒரு இம்ப்ளிஃபிகேஷன் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். இம்ப்ளைடில் சைலண்டாக பண்ணுறது வந்து tacit கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். Third one is quasi contract. Quasi contract is nothing but it is not an actual contract. இது நார்மலாக நம்ம ஆஃபர் அக்செப்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுற கான்ட்ராக்ட் கிடையாது. பட் இட் ரெசம்பிள்ஸ் அ கான்ட்ராக்ட். எப்படின்னா the law creates and enforces legal rights and obligations to such contracts. அப்படின்னா லாவே வந்து இது ஒரு கான்ட்ராக்ட், இதுக்கு வந்து லீகல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து லாவே வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ்க்கு இது வந்து கான்ட்ராக்ட்னு இம்போஸ் பண்ணுறத வந்து குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ். ஒருத்தர் வந்து ஏ வந்து அவருடைய ரொம்ப காஸ்ட்லியான ரிங்கை தொலைச்சிட்டாரு. பட் பி வந்து அந்த சைட் போகும்போது அந்த ரிங்கை பார்த்துருக்காரு. இட் இஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பி டு ரிட்டர்ன் த ரிங் டு ஏ. பி வந்து அதை கண்டுபிடிச்சாலும் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது வந்து ஏக்கு ரிட்டர்ன் பண்ணுன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பி வந்து ஏக்கு கொடுக்கணுன்ற ஆப்ளிகேஷன் இங்கே வந்துருச்சுல்ல. ஸோ அதனால லாவே வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் இப்போ இருக்கீங்க, பி வந்து ஏக்கு வந்து அந்த ரிங்கை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டை லாவே வந்து ஃப்ரேம் பண்ணதில்ல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவல் கான்ட்ராக்ட் பட் லா வந்து கிரியேட் பண்ணோம் இது ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லி அதுக்கு லீகல் ரைட்ஸ் கொடுத்து லாவே வந்து கிரியேட் பண்ணுறதுனால இது வந்து குவாசி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இ கான்ட்ராக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரானிக் மோட் மூலயமா பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இ கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆர் இ காமர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இடிஐ கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, சைபர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, மவுஸ் கிளிக் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் வேலிடிட்டியில் பார்த்தோம், 5 கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் பேஸ்ட் ஆன் வந்து ஃபார்மேஷனில் வந்து நம்ம வந்து 4 கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸில் 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். நேம்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் அ கான்ட்ராக்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கான்ட்ராக்ட் இஸ் டன், இட் இஸ் கால்ட் அஸ் அ எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். இப்போ கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட்டரின்னா என்னென்னா, ஸோ எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ஸ்னால் என்னென்னா இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டில் ஏ வந்து ஆஃபர் பண்ணிவிடுவார், அது வந்து பி வந்து திருப்பி கன்சிடரேஷன் பே பண்ணோம்ல, அந்த கன்சிடரேஷன் இமீடியட்டாக பே பண்ணாமல் ஃபியூச்சரில் பே பண்ணுறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல, ஸ்டில் பி வந்து ஏக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய
ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலை, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை, இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. வேர் சச் கன்சிடரேஷன் இஸ் டு பி பெர்ஃபார்ம்டு இன் த ஃபியூச்சர் ஒன்லி. ஃபியூச்சரில் தான் நான் கன்சிடரேஷன் நல்லா பே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், where G agrees to take tuition of H. H கிட்ட போய் டியூஷன் தான் ஜாயின் பண்ணுறாரு. a pre-engineering student. From the next month, H in consideration promises to pay G 1000 per month. The contract is executory because it is yet to be carried out. ஸோ இங்கே வந்து G வந்து agrees to take tuition of H. G வந்து Hக்கு டியூஷன் எடுக்கிறாரு. H யார்? a pre-engineering student. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்ஜினியரிங் முடிக்கல, இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாரு. பட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த் H in consideration promises to pay G 1000 rupees per month. ஸோ மந்த்லி நான் 1000 rupees பே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக பேமெண்ட்டில் அந்தந்த மந்த்துக்கு 1000 rupees இவர் பே பண்ணிக்கிட்டே வரணும்ல. ஸோ இன்னும் எக்ஸிக்யூட் ஆகி முடியல. ஸோ இன்னும் எக்ஸிக்யூட்டரியாகவே இருக்குது, இன்னும் பர்ஃபார்மன்ஸ்லேயே இருந்துட்டு இருக்கனால இட் இஸ் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல். யூனிலேட்ரல்னா 1, பைலேட்ரல்னா 2. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாமா? யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் என்னன்னா, போத் த பார்ட்டிஸில் ஒரு பார்ட்டி வந்து கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுவாங்க, பட் அனதர் பார்ட்டி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை, இன்னும் எக்ஸிக்யூட்டரியாகவே இருக்குன்னா அது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. when one party has performed the contract and another party வந்து still is having the obligation to perform. இன்னும் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த ஆப்ளிகேஷன் இருக்குன்னா அது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், இன்னொருத்தர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கல. ஸோ அதுதான் வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, என்னோட காணாமல் போன பையனை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 5000 rupees நான் பேமெண்ட் கொடுப்பேன்ட்டு. இது கேட்டோடனே பி வந்து தேடி எம்மோடைய சன்னை கண்டுபிடிச்சிட்டு பி கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஸோ பி வந்து அவருடைய கான்ட்ராக்டை முடிச்சிட்டாரு, பையனை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒர்க்கை வந்து பி முடிச்சிட்டாரு. ஸோ பி ஹாஸ் பெர்ஃபார்ம் த அக்ரிமெண்ட். இப்போ வந்து எம் தான் வந்து பிக்கு 5000 rupees பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இப்போ எம் தான் வந்து பேமெண்ட் மேக் பண்ணணும். ஸோ அது இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல. ஸோ அதனால இது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இன்னும் எம் வந்து பேமெண்ட் பண்ணி முடிக்கல, எம் பேமெண்ட் பண்ணி முடிச்சாதான் இது வந்து எக்ஸிக்யூட்டட் ஆகும். இன்னும் எம் பேமெண்ட் பண்ணாததுனால ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால இட் இஸ் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் பைலேட்ரல் கான்ட்ராக்ட். ஏன்னா போத் பார்ட்டிஸுமே பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கல, கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது, 2 பார்ட்டியுமே பெர்ஃபார்மே பண்ணலை. Bilateral contract is one where the obligation or promise is outstanding on both the parties. 2 பார்ட்டிஸ்மே இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கல, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பைலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். யூனிலேட்ரல்னா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் பைலேட்ரலில் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் பைலேட்ரல் கான்ட்ராக்ட் என்னன்னா, A promises to sell his plot to B for 1 lakh. 1 lakh rupees நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தா நான் என்னோட பிளாட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பி வந்து பேஸ் ஒன்லி 25,000 அன்னைக்கு டேட்டில் 25,000 பே பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நான் நெக்ஸ்ட் சண்டே பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஏ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் 1 lakh rupees பே பண்ணால் தான் நான் வந்து என்னுடைய ஹவுஸை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பியும் வந்து ஃபுல் 1 lakh பே பண்ணி முடிக்கல, ஸோ ஏவும் வந்து கம்ப்ளீட்டாக செல் பண்ணல. ஸோ அதனால் 2 பேருமே இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்காததுனால இது வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பியும் வந்து இன்னும் கம்ப்ளீட் பேமெண்ட் பண்ணலை, ஏவும் வந்து கம்ப்ளீட் பேமெண்ட் பண்ணால் தான் நான் ஹவுஸை வந்து சேல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேருமே இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்காததுனால இட்ஸ் அ பைலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன், பேஸ்ட் ஆன் வேலிடிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லா டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதோ பாருங்கள், சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பேஸ்ட் ஆன் வேலிடிட்டியில் என்னென்ன பார்த்தோம், வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் அக்ரிமெண்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தோம். பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷனில் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்ட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் இ-காமர்ஸ் கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸில் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டரி பார்த்தோம். எக்ஸிக்யூட்டரியில் என்ன இருக்குது, யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தோம். ஸோ என்டையர் டாப்பிக்காக இந்த கான்செப்டை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.